இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை பண்ணியிருக்கலாம். ஸ்டாக்கை வித்து பண்ணியிருக்கலாம். இல்ல சார், ஸ்டாக்கும் லிக்விடிட்டி வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு பண்ணிருந்தோம் சார். ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுலயும் லாசஸ் வந்துச்சு எங்களுக்கு. ஸ்டாக்ல இன்வெஸ்ட் நடிக்காத. ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆச்சு, கோல்டு என்ன ஆச்சு, அவ்வளவுதான். ஸ்டாக் மார்க்கெட்டும் விழுந்து, கோல்டு விழுந்து. உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. இல்லை, ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு கை கொடுத்துச்சா, கோல்டு கை கொடுத்துச்சா? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. கோல்டு இருந்தவங்க கோல்டு 3 மந்த்ஸ்க்கு. ஆமா, அந்த 3 மந்த்ஸ் தான் எங்களுக்கு தேவை. வேற எந்த இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மியூச்சுவல் ஃபண்டு இல்ல எஸ்ஐபி இல்ல வேற ரியல் எஸ்டேட் நாலேஜ் இல்லாம நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அதுல நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது நாலேஜ் இல்லாம தவற விட கூடாது. புரியலையே. பொதுவா யாரோட சப்போர்ட் இல்லாமலையும் அதை நம்ம ஈஸியா வாங்கி நம்ம கிட்டயே நம்ம கிட்டே போடுறேன். வைஃப் எனக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் இதெல்லாம் தெரியாது. பட் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இதுல இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமே. அந்த சைடுல நீங்க என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? சில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் 10 lakhs. இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அதை ரிட்டர்ன்ஸ் எடுத்தேன். அஞ்சு வருஷத்துல 10 லட்ச ரூபா போட்டது 14 லட்ச ரூபாயா எடுத்திருக்கேன். இப்பதான் எடுத்தேன். ரைட். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அந்த 5 இயர்ஸ்க்கு அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். பட் நான் 5 உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. இயர்ஸ்க்கு எடுத்த பொருளை கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை போட்டிருப்பேன். விலையோ ஏறி இருக்கும். அது நான் குரலி வித்தையா பார்த்திருப்பேன். எனக்கு பொருளுக்கு பொருள் ஆச்சு, கல்யாண வீட்டுக்கு போட்டு போன மாதிரி ஆச்சு. கையில அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற போயிருது. நீங்க லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குனீங்கன்னா உங்களுடைய நகை கோல்டு ஒர்த் வந்து 87,000 88,000 மட்டும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. 88,000 சொல்றீங்க. ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள அது 1,10,000 கண்டிப்பா ஆகும். நிறைய போறான்டா. நம்பலாம், 100% நம்பலாம். இல்ல எல்லா வருஷமும் 50% ஏறும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 50% இல்ல. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம் இல்ல. ஹிஸ்டாரிக்கலா நீங்க சொல்றதுனால சொல்றேன், கோல்டோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் 9%க்கு மேல இல்ல. ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்லாம் அப்படியா விஷயம்? அந்த காலம் முடிஞ்சு போச்சு. கோல்டு ஏறினதெல்லாம் ரொம்ப பொறுமையா ரொம்ப வருஷம் ஏறிச்சு. நல்லா ஏற. நீ அப்படி வரியா? நீங்க விற்க போகும்போதும் டிஸ்கவுண்ட்ல தான் சார் எடுத்துக்கிறாங்க. எந்த கடையில சார் அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க? வாங்கும் மீண்டும் வாங்குறீங்க, விற்கும் போது நட்டத்துல விக்கிறீங்க. அப்புறம் எப்படி தங்கம் லாபம்? அவ்வளவுதான் கேக்குறேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இது இதுல வந்து நம்ம வந்து இப்போ தலைக்கு வந்து தலப்பாகையோட போச்சு நினைச்சு விட்டுலாம் நம்ம சார். செய்கூலி சேதாரம்னு ஏதோ 5,000 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா. இதுல நான் போடுறேன் அப்படின்னா லாஸ்க்கே வாய்ப்பில்லை. அது எத்தனை பர்சன்டேஜ்? 7 சார் 7.8.2. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இப்போ லாஸ்ட் இயர் வாங்குற கோல்டோட விலை வந்து 6,500 rupees. இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கலாங்களா? 60% ரிட்டர்ன். பட் அவரோட ரிட்டர்ன் வந்து ஜஸ்ட் ஒரு 8% மட்டும் தான். பிளஸ் குமார் சொல்லுங்க, யார் இவரு? ரூபீஸ் வந்திருக்கு. இந்த ரிட்டர்ன் வேற எதுல கிடைக்கும்? நீங்க சொல்ற ஸ்கீம்ல லாக்கிங் பீரியட் இருக்கு 8%. சரியா? அதுவும் இந்த லாக்கிங் பீரியடுக்கு அப்புறம் அதோட கம்பேர் பண்ணா 30 என்ன கொடுமை சரவணனது. 40% 40% எனக்கு இதுல லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப நான் இதை தானே சூஸ் பண்ணுவேன்னு கேக்குறேன். இன்ஃப்ளேஷனை என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கோல்டு பீட் பண்ணல இன்ஃப்ளேஷனை. ஆனா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் கூட 8% கொடுக்கும். இன்னுமா என்ன தெரியல வருது ஆல் டுகெதர். நம்ம சண்டே வேறு சொல்றேன். சண்டே பட் எனக்கு 50% லாபம் எதுல வந்திருக்கு அப்படின்னா கோல்டுல தான் சார். அதாங்க சார் எல்லாரும். நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உட்காருங்க உட்காருங்க.
அப்படிலாம் எப்போ வந்து எந்த நாட்டுல சண்டை வரும்னு யாராலும் சொல்ல முடியுமா சார்? இதற்கு பிறகு இது தேக்க என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து அதுக்கு மேலே ஏறாதுன்னு. அதுக்கப்புறம் 3000 போயிடுச்சு, அதுக்கப்புறம் 5000 போயிட்டு இப்போ 11,000 சார் இது அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் ஏன் மொத்தமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமே? அவங்க இன்னும் ஏன் மொத்தத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? நம்ப ரெடியா இல்ல சார். அப்ப ரொம்ப சிம்பிள். எதை நம்புறாங்க கவர்மெண்ட்? அப்ப டாலர் மேல நம்பிக்கை போயிருச்சு, தங்கம் தான் நமக்கு அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இந்தியா நம்புறப்ப சோனியாவும் விஷ்ணுபிரியாவும் நம்ப கூடாதா? தாராளமா நம்பலாங்க சார். சார் ஆனா வருஷா வருஷம் தங்கம் ஏறிட்டே இருக்கும்ன்ற நம்பிக்கை. வருஷம் மழையும் வருது, வருஷம் புயல் அடிக்குது, வருஷம் குடிசையும் பாதிக்குது. 2 வருஷத்துக்கு முன்னால யாராவது உலக நாடுகள் தங்கத்தை போட்டி போட்டு வாங்கும்னு சொன்னீங்களா? கிடையாது. சொல்லல. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்றேன். இருந்தாலும் அன்னைக்கு தெரியாது. அப்பவே தெரியல சார். ஏன்னா அடுத்தது நீங்க சொல்றது நான் எப்படி நம்புறது? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சார் அப்படி பார்த்தா கோல்டு ஒரு ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட் தானே சார். ஏறுமா இறங்குமா நமக்கு தெரியாதுங்கிறதுனால ஃபண்ட் அப்படின்னு இருக்குது, டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது, ஹைபிரிட்னு இருக்குது, உள்ள மிட் கேப், லார்ஜ் கேப். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு சார் என்கிட்ட போய் லார்ஜ் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன அப்படின்னு என்னால புரிய வைக்க முடியுமா சார் உங்களால? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சிஏஜிஆர்னா கேபிட்டல் ஆனுவல் growth ரேட் சார். இது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு சார். அதான் என்ன பிரச்சனை? அதெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தவங்களே எனக்கு இது குழப்பமா இருக்குங்கிறாங்க. ரைட்டு தானே? இப்போ என்ன முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணான்னா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போட்டிருக்கேன். அந்த பேப்பர்ஸை நான் மெயின்டைன் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி அதை நான் பண்றதுக்கு அவங்களும் சார்ஜ் எடுத்துப்பாங்கல்ல சார். கண்டிப்பா எடுக்கிறேன். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. ட்ரிபிள் பி ரேட்டிங், டபுள் பி ரேட்டிங் அப்படின்ட்டு அதுல பாத்தீங்கன்னா டி வரைக்கும் போகுது சார். ட்ரிபிள் ஏ ரேட். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அட்வைசரா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ட்ரிபிள் இ. ஆனா நான் வெல்த். நீங்க தான் ட்ரிபிள் இ. அதை கத்துக்கிறதுக்கே மினிமம் ஒரு 3 to 5 இயர்ஸ் ஆயிடும் சார். அதுக்குள்ள போட்ட காசெல்லாம் இவங்க போட்டு பார்த்தா தான் இவங்களுக்கே ஐயோ மீண்டுமா? அதோட ஐடியாவே அது காம்ப்ளிகேட்டடா இருக்கணுங்கிறது தான். அப்பதான் ஒரு லெவலுக்கு மேல நான் ஐயோ எவ்வளோன்னு சொல்லியா அப்படின்னு கையெழுத்து போடுவேன். இப்படி ஒரு சிஸ்டத்தை இங்க வச்சுக்கிட்டு நீ தெரிஞ்சுக்கனா அது எல்லாராலையும் இப்படி தெரிஞ்சுக்க முடியும் சார். போட்டலாம் தீட்டி வச்சுக்கிட்டு கேளுடா. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. சும்மா போட்டு எதை சொன்னா தம்பி அதான் மறுபடியும் பிஎம்எஸ்னா என்னன்னு தெரியாது எனக்கு. 30% அவங்க தங்கத்துல போட்டுட்டு சார். This is an unwanted statement irrelevant to the current situation. உங்களுடைய கோல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ரைட்டான ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்தா அவங்களுக்கு. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அசர்ட் லயபிலிட்டி எல்லாம் பார்க்க சொல்றீங்க, நெட்வொர்க் என்னென்னமோ பண்ண சொல்றீங்க. அப்படி ஒரு ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க?